Hi friends, இந்த வீடியோல நம்ம இன்ஜின்ல எதுக்கு கூலண்ட் வந்து யூஸ் பண்றோம், அந்த கூலண்ட் ஆயில் என்ன பண்ணுது, நம்ம வண்டிக்கு எதுக்கு ரேடியேட்டர் தேவை அப்படின்றது டீடைலா பார்ப்போம். நம்ம சேனலுக்கு இப்போ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இன்ஜின் பாத்தீங்கன்னா ஒரு கம்பஷனால தான் வந்துட்டு இன்ஜின் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது உள்ள எரியும், அது எரியறதால தான் வந்துட்டு கம்பஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ எரியும் போது என்ன ஆகும்னா ஹீட் பயங்கரமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக என்ன ஆகும்னா இன்ஜின் காம்பவுண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டீல், அலுமினியம் இதில் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் ஹீட்டை வந்து விஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மெல்ட்டிங்கை தடுக்கிறதுக்காக தான் நம்ம கூலண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம எல்லாரும் கேட்கலாம், நம்ம ஏன் வந்துட்டு நம்ம வாட்டரை கூலண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ஆக்சுவலாக வாட்டரை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருந்த வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட்டரை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அதில் மெயின் பார்த்தீங்கன்னா அதால வந்துட்டு ஹை டெம்பரேச்சர் விஸ்டாண்ட் பண்ண முடியாது, அது எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி லோ டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வெயிலில் போகிறோம், வண்டியை பயங்கரம் ஹீட் ஆகுதுன்னா அது எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். எவாபரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா வாட்டர் குறையும். ஸோ நம்ம வந்து ரெகுலராக வாட்டர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து கூலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கூலண்ட் என்ன பண்ணோம்னா ஹை டெம்பரேச்சரையுமே விஸ்டாண்ட் பண்ணோம், லோயர் டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்துட்டு எல்லா சுச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கூலண்ட் பார்த்தீங்கன்னா எத்திலின் கிளைக்கால் வச்சு தான் மேட் பண்ணுறாங்க. நம்ம கூலண்ட்டை வாட்டரோட மிக்ஸ் பண்ணி தான் ரேடியேட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது என்ன பண்ணோம்னா இன்ஜின்ஸ் கேஸில் அங்கங்கே ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அது வழியாக உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க ஹீட்டை இந்த கூலண்ட் அப்சர்வ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? வெளியே எடுத்துட்டு வந்துட்டு ரேடியேட்டருக்குள்ள அனுப்போம். ரேடியேட்டர் எதுக்குன்னா இந்த கூலண்ட் எடுத்துட்டு வர ஹீட்டை கூல் பண்றதுக்காக தான். ஓகேங்களா? இந்த கூலண்ட் வந்துட்டு இப்போ ஹீட்டா இருக்கும், திருப்பி அதே ஹீட்டா இருக்கிறத இன்ஜினுக்குள்ள அனுப்பிச்சோன்னு வச்சுங்களேன், திருப்பி இன்ஜின் ஹீட் தான் ஆகுமே தவிர கூல் ஆகாது. ஸோ நம்ம ஹீட்டா வெளியே வர கூலண்ட்டை கூல் பண்றதுக்காக தான் ரேடியேட்டர் யூஸ் பண்றோம். ரேடியேட்டர்ல என்ன பண்ணோம்னா ஃபின்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி அந்த ஃபேன் மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக ஃபின்ஸ் இருக்கும், அதுக்குள்ள இந்த டியூப் மாதிரி போகும். இது என்ன பண்ணோம்னா டியூப் வழியா பாஸ் ஆகிட்டு இப்படி மேலே கீழே போயிட்டு வரும். அந்த போயிட்டு வரும்போது ஏர் உள்ள பாஸ் ஆகும். அது பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா கரெக்டா உள்ள இருக்க ஹீட்டை வந்துட்டு இந்த ஏர் வந்து எடுத்துரும் வெளியே. ஓகேங்களா? அதனாலதான் ரன்னிங்ல போகும்போது ரேடியேட்டர் தானா கூல் ஆகும். சப்போஸ் நம்ம வண்டி ரன்னிங்ல போல வழியெல்லாம் நிக்குது அப்படின்னும் போது காத்து வராது. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஆர்டிபிஷியலா ஃபேன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபேன் பாத்தீங்கன்னா ஓடி அந்த உள்ள இருக்க கூலண்ட்டை கூல் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் திருப்பி கூல் ஆயிட்டு அதே கூலண்ட் திருப்பி ரீசர்க்குலேட் ஆகும் இன்ஜினுக்குள்ள. அதனால நம்ம கூலண்ட்டை லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கூலண்ட் குறையுதுன்னா டாப் அப் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ சப்போஸ் நம்ம கிட்ட கூலண்ட் இல்லைன்னா வாட்டர் வச்சு டைட்டாக டாப் அப் பண்ணிக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு. ஆனால் வந்துட்டு கூலண்ட்டும் வாட்டரும் கரெக்டான ரேஷியோவில் இருக்கணும். அது ஒருத்தர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் 50% யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் 25-75 அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கூலண்ட் எதுக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கூலண்ட் வந்து இன்ஜினுக்கு ரொம்ப முக்கியம். கூலண்ட் இல்லைன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும். ஓகேங்களா? மேலும் இது போன்ற வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.